வணக்கம் மக்களே. சென்னையில தமிழக வெற்றி கழகத்தினர் மீது 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தி இருப்பதாக அக்கட்சியோட தலைவர் விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. சென்னை பாரிமுனை பகுதியில கள ஆய்வுல ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மீது ஆளுங்கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தி இருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கொடூர தாக்குதல்ல 4 மாத கர்ப்பிணி உள்ளிட்ட நிர்வாகிகள் 2 பேரு படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூல அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் 4 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொன்ன விஜய் அவர்கள் படுகாயம் அடைந்த கழக தோழர்கள் 6 பேரும் விரைவாக குணமடைய வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடையே பெருகி வரும் செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாத ஆளுங்கட்சியினர் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள நம் கழக தோழர்கள் மீது இவ்வாறான வன்முறையை கட்டவிழ்த்திருக்காங்க. இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயலா இருக்குது. திமுகவின் தோல்வி பயத்தையே இது காட்டுது. இந்த அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்ட போது நிச்சயம் அப்படின்னு விஜய் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. பாரிமுனையில தாவேக்காவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்தி வெளியான சம்பவத்தின் பின்னர் அங்கு வேகமாக சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை சந்திச்சாரு அந்த கட்சியோட தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. இது போன்ற தாக்குதலை அனுமதிக்க கூடாது அப்படின்னு பேசின அவரு முடிஞ்சா என் மேல கை வச்சு பாருங்க அப்படின்னு நேரடியாவே திமுக காரர்களுக்கு சவால் விட்டுருக்காரு. சென்னையில பாரிமுனை பகுதியில தாவேக்கா நிர்வாகிகள் சிலர் கள ஆய்வுல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்கிருந்த திமுகவினருக்கும் தாவேக்காவினருக்கும் கை கலப்பு ஏற்பட்டதாகவே தகவல் வெளிவந்திருக்குது. இந்த தாக்குதல்ல தாவேக்கா நிர்வாகிகள் பலர் காயமடைஞ்சிருக்காங்க. தாவேக்காவை சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணும் இதுல காயமடைஞ்சிருக்காங்க. கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட காயமடைந்தவர்கள் எல்லாரும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. இதற்கிடையில அவங்க எல்லாரையும் தாவேக்காவோட தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மருத்துவமனைக்கு நேர்ல போய் நலம் விசாரிச்சாரு. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசின ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார்னா, தாவேக்காவினர் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடந்துள்ளதாகவும் முடிந்தா எம் மேல கை வச்சு பாருங்க அப்படின்னு நேரடியாவே திமுக காரர்களுக்கு சவால் விட்டுருக்காரு. இது தொடர்பாக மேலும் அவர் என்ன சொன்னார்னா, அமைதியான முறையில தேர்தல் வேலைக்காக மக்களை தாவேக்காவினர் சந்திச்சு வர்றாங்க. இன்னும் பரப்புரைய ஆரம்பிக்க கூட இல்ல, சந்திப்பதே தவறு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் மக்களை நேரடியாவே போய் சந்திக்கிறது திமுகவுக்கு ரொம்ப பயமாவே இருக்குது. ஒருவேளை இது திமுகவுக்கு பயம் வந்துருச்சதாவே வெட்ட வெளிச்சமாக வந்துருச்சு. முக்கியமா இங்க இருக்கிற அமைச்சர் அந்த அளவுக்கு பயப்படுறாருன்னா தொகுதியோட நிலைமை என்ன என்பது இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் செல்வாக்கை இழந்தவங்க தான் வன்முறைய கையில எடுப்பாங்க. மக்கள் செல்வாக்கை இழந்தவங்க தான் காசை நம்புவாங்க. மக்கள் செல்வாக்கை இழந்தவங்க தான் ரவுடிசத்தை கையில எடுப்பாங்க. இது போன்ற சம்பவங்கள் எங்களை பாதிக்கவே பாதிக்காது. நாங்க மக்களுடைய வீட்டுக்கு இன்னும் தைரியமாக போவோம். தலைவர்கிட்ட பேசிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஈடுபடுவோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதே தாவேக்கா நிர்வாகிகளோட வீடு வீடா செல்வோம். முடிஞ்சா சேகர் பாபுவை என் மேல கை வைக்க சொல்லுங்க, முடிஞ்சா என் சட்ட மேல கை வைக்க சொல்லுங்க. நாங்க ரொம்ப அமைதியா அறவழியில போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியை மாத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறோம். ஆனா திரும்ப திரும்ப எங்க மேல கை வச்சா இளைஞர் படை உங்கள் வீடு தேடி வரும். சேகர் பாபு அவர்களே, அதை மட்டும் மறந்துடாதீங்க. தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இத்தனை காலம் சென்னையில, குறிப்பா வட சென்னையில ரவுடிசம் மட்டுமே செஞ்சு தேர்தலில் வென்ற காலம் எல்லாம் போயிடுச்சு. சேகர் பாபு அவர்களே, இனிமே மக்கள் ஆதரவும் இளைஞர் ஆதரவும் தேர்தல் அரசியல் வரலாற்றை மாற்ற போகுது. நாங்க கண்டிப்பா வருவோம், வீடு வீடா வருவோம். முடிஞ்சா எங்க சட்டம் மேல கை வச்சு பாருங்க, அதன் பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சேகர் பாபுவை தாக்கியே ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறாரு. அவங்க தாக்குனா தாக்கட்டும், நாங்க அடி வாங்கினாலும் மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் வரும். பெண்களோட ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா இங்க இன்னைக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணையே தாக்கி
ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் நிலைக்கு தான் தள்ளியிருக்காங்க இந்த திமுகவினர். முதலமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க? முதல்வர் பதில் சொல்வாரா, அல்லது அமைச்சர் சேகர் பாபு பதில் சொல்வாரா, இல்ல திமுகவில் இருக்கிற யாராவது பதில் சொல்ல போறாங்களா? இல்ல, எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. இது பெண்களுக்கான ஆட்சி இல்ல. அந்த கர்ப்பிணி பெண்ணை யார் பார்க்க போறாங்க? 4 மாத கர்ப்பிணி பெண்ணை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தாக்கி இருக்காங்க. இந்த விவகாரத்துல இன்னும் எஃப்ஐஆர் கூட தாக்கல் செய்யல. எஃப்ஐஆர் போட்டு கண்டிப்பா காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவங்களை கைது செஞ்சிருக்க வேண்டாமா? ஒரு வீட்டிற்கு பிரச்சாரத்திற்கு போவதில் எந்த விதத்துல தவறும் கிடையாது. ஆனா திமுக அரசு எங்களை கடுமையா தாக்கி இருக்குது. வன்முறைய மட்டுமே வச்சு திமுக வடசென்னையில ஜெயிச்சுட்டு வருது. இந்த அரசியல நாங்க கண்டிப்பா ஒழிக்க போறோம். நியாயமான அகிம்சையான ஒரு தேர்தலை மக்கள் கிட்ட கொண்டு போறோம். காயமடைஞ்ச 5 பேர்ல 2 பேரு சிறுபான்மையை சேர்ந்த சமூகத்தினர். சிறுபான்மையரின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? இந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு என்ன சொன்னார்னா, பொதுமக்களுக்கும் தாவேக்காவினருக்கும் மட்டும்தான் சண்டை. பொதுமக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வர்றாங்க. அவங்க சொல்றதை மட்டும் வெளிப்படுத்தக்கூடாது. உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரிச்சு பாருங்க. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். எப்படி பனையூரில் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போலதான் மோதல் தான் இப்போ நடந்திருக்குது. தீர விசாரித்து மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட சேகர் பாபு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில விருப்ப மனு விநியோகம் ஆன்லைன் மூலமாக நடந்துகிட்டு இருக்கிற வேலையில திடீர்னு காணொலி மூலமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி சில ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்களை போட்டிருக்கிறாரு. தாவேக்காவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வேட்பாளர் பட்டியலை பற்றி தகவல் சொல்ல போறாரு அப்படின்னு ஆவலுடன் வந்த சில மாவட்ட செயலாளர்கள் ஆனந்த் போட்ட கண்டிஷனால அப்செட் ஆகியிருக்காங்களாம். நேற்று சாயங்காலம் 4:30 மணி அளவுல தொடர்ந்த இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கிட்டத்தட்ட 6:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நடந்திருக்குது. தலைவரும் முக்கிய நிர்வாகிகளும் இல்லாம ஆனந்த் மட்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில நெட்வொர்க் பிரச்சனையால சில நிமிடங்கள் கூட்டம் தடைப்பட்டதை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மாவட்ட செயலாளர்கள் குழம்பி போயிருந்திருக்காங்க. இந்த கூட்டத்துல சில மாவட்ட செயலாளர்கள் ஆனந்த் கிட்டையே மறுகேள்விகள் கேட்டதாகவே தகவல் வெளியிருந்திருக்குது. கூட்டத்துல அப்படி என்னதான் பேசுனீங்க அப்படின்னு தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் கிட்ட விசாரிச்சோம். மாவட்ட செயலாளர்களின் பொறுப்புல இருக்கிற தொகுதியில் இருக்கும் தொழிலாளர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், வியாபார சங்கங்கள், சமூக அமைப்புகள் இவங்க கிட்டலாம் நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பட்டியல் போட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தொகுதியில நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைகள் மற்றும் தொடங்கப்பட்டு முடிவுறாம இருக்கும் அரசு திட்டங்களை பற்றிய பட்டியலையும் தயார் செஞ்சு வச்சுக்கணுமாறு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தொகுதிக்குள்ள இருக்கிற ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்கள் எத்தனை அப்படின்னு அதன் மூலமாக பயன்பெறுவர்கள் எத்தனை பேரும் கணக்கெடுத்து வச்சிருக்கிற மாதிரி ஆனந்த் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் சொன்னாங்க. இதையெல்லாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னதாகவே முடித்து தலைமை அலுவலகத்துல சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னும் இது சம்பந்தமான கூட்டமே ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறாரு அப்படின்னு மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கைக்கு பாயிண்ட் கேட்பதை போல தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் கேட்க மாவட்ட செயலாளர்களும் பதிலுக்கு தங்கள் தொகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அடுக்கடுக்கா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் எழுத்துப்பூர்வமாக ரிப்போர்ட்டா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு புஷி ஆனந்த் நேரடியாவே மாவட்ட கழக செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பிறகுதான் இந்த இடியும் இறக்கியிருக்கிறாரு. இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டோர் தேர்தல் நிக்கிறதுக்கு விருப்ப மனு கொடுத்திருக்கீங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை பேருக்கும் நேர்காணல் வச்சு வேட்பாளர் தேர்வு செய்ய அறிவிப்பதற்கு சாத்தியமே இல்லை. அதனால நீங்களே உங்க தொகுதிக்குள்ள விருப்ப மனு அளிச்ச தரப்பையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி பிரச்சனை எதுவும் இல்லாம சுமூகமா பேசி முடிச்சு தொகுதிக்கு 2 அல்லது 3 பேரோட பெயர் பட்டியலை மட்டும் தலைமைக்கு கொடுங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட புஷி ஆனந்த் சொல்லியிருக்கிறாரு. அதிலிருந்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யும் குழு தளபதி கையில
கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் தளபதி யாரை கை காட்டுறாரோ அவருக்கு மட்டும்தான் அந்த தொகுதியில சீட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகிகளும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சீட் கிடைக்காதவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னும் புஷியானது மாவட்ட கழக செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. மேலும் கட்சிக்காக உழைக்கணும், இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குறிப்பாக சமூக ரீதியிலான பிரச்சனைகள் வந்துவிடவே கூடாது, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு புஷியானது மாவட்ட செயலாளர்கள்ட்ட எச்சரித்ததாகவே மாவட்ட செயலாளர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வேட்பாளரை பரிந்துரைக்கும் அதிகாரம் கைக்கு கிடைக்கிறதால சில மாவட்ட செயலாளர்கள் குஷியா இருக்கிறாங்க. ஆனா சிலரோ நிர்வாகிகள் நியமனத்துல உள்ள கோஷ்டி பூசல்களையே இன்னும் தீர்ந்தபடல, அதற்குள்ள வேட்பாளர் விவகாரத்தையும் தலையில கட்டுறாங்களே அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் சில பேர் ரொம்ப கவலைப்பட்டாங்களா. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்டங்கள் அதிகரிக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பா அவர் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கழக பணிகளை மேற்கொள்ள கழக அமைப்பானது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி 128 மாவட்டங்களாக ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நிர்வாக வசதிகளுக்காகவும் கழக மாவட்டங்களின் எண்ணிக்கையும் மேலும் கூடுதலாக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களோடு கூடுதலாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு தற்போது 4 மாவட்டங்களுக்கு கழக விதிப்படி மாவட்ட கழக நிர்வாகிகள் நியமிக்கப்படுறாங்க. புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். இந்த புதிய நிர்வாகிகளுக்கு தோழர்களும் நிர்வாகிகளும் கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்கிறாரு. டிடிகே வாசஸ் டிஎம்கேக்கு தான் நேரடியா போட்டின்னு விஜய் மேடைக்கு மேலே முழங்கி வந்தாலும் தாவேகா கட்சி நிர்வாகிகளை திமுகவினர் இப்போ நேரடியாவே தாக்க தொடங்கி இருக்கிறாங்க. தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதால பொதுமக்கள் மத்தியிலும் திமுக கழக தொண்டர்கள் மத்தியிலும் கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தாவேகா தொண்டர்கள் ரொம்ப பயத்துல இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்குது. தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் முழுமையா 2 மாசம் இருக்குது. அதற்குள்ள இன்னும் எத்தனை மோதல்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.